அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன. அந்தமான், டெல்லி, கோவா, ஹைதராபாத், திருச்சி, கொச்சியில் இருந்து வந்த 6 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த வண்ணம் உள்ளன. கனமழை காரணமாக சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாக புறப்படும் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதன் காரணமாக 6 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த மோசமான வானிலை காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் டெல்லி பயணம் சற்று தாமதம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகல் முதல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மீனம்பாக்கம், திரிசூலம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விமானங்கள் தரையிறங்குவதிலும் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய 6 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த விமானங்கள் என்னென்ன பார்த்தோம்னா அந்தமான், டெல்லி, கோவா, ஹைதராபாத், திருச்சி மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களில் இருந்து சென்னை நோக்கி வந்த விமானங்கள் தான் தற்போது பலத்த காற்றுடன் மற்றும் கனமழை காரணமாக வானில் வட்டமடித்து வருகின்றன. இதன் காரணமாக சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாகி இருப்பதாகவே தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை மற்றும் காற்றின் வேகம் அதிகரித்தால் விமான சேவைகள் மேலும் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் புதுச்சேரியில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் சென்னை வந்து கொண்டிருந்தார். இந்த காரணமாக, இந்த மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலைய பகுதியில் நிலவக்கூடிய இந்த மோசமான வானிலை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாத சூழல் என்பது ஏற்பட்டது. இதையடுத்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படை தளத்தில் அவரது ஹெலிகாப்டர் என்பது அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருந்து கார் மூலம் சென்னை பழைய விமான நிலையத்திற்கு வரும் அமித்ஷா அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட இருக்கிறார். இதற்காக அவரது கார் என்பது தற்போது தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருந்து தற்போது அவரது கார் என்பது சென்னை விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. இந்த மோசமான வானிலை காரணமாக அமித்ஷாவின் டெல்லி பயணம் இன்னும் ஓரிரு மணி நேரம் தாமதமாக வாய்ப்புள்ளதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி புவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.